அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருக்குறளை பார்க்கலாம். திருக்குறள் 20 அதிகாரத்தை இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். என்ன நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருந்துருப்பீங்க. சில வேர்டெலாம் மீனிங்கே தெரியாது, ஆனால் அந்த வேர்டோட திருக்குறள் உங்களுக்கு தெரியும், அந்த திருக்குறளோட மீனிங் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எக்ஸாக்டாக அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்டான வேர்டுக்கு மீனிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் விழுப்பம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் அப்படிங்கிறது சிறப்பை தர்றதுனால ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தை உயிரினும் அப்படின்னா உயிரை விட மேலானதாக கருதி, ஓம்பப்படும் அப்படின்னா அதை பாதுகாக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் அப்படிங்கிறது சிறப்பு தர்றதுனால அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், உயிரை விட மேலானதாக கருதி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 2வது குறள். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணை. இதில் பாருங்கள், அந்த ஓம்பிங்கிற வேர்டு 2 டைம் வருது. அந்த 2 டைமுமே வெவ்வேறு மீனிங் கொடுக்கும். அதனால் இது 2க்குமே மீனிங் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பரிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வருந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. வருந்தி அப்படின்னா துன்பப்படுறது அப்படிங்கிறது மீனிங். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம். அப்போ என்ன சொல்கிறாங்க, அதில் துன்பப்பட்டுனாது அந்த ஒழுக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க? தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பலவற்றை தேடி தேடி போய் நீங்கள் கற்றுப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ஓம்பிக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பல விஷயத்தை நம்ம தேடி போய் கற்றுக்குறோம் அப்படின்னா மனசை என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோக்கஸ் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம். நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை, பல விஷயத்தை நீங்கள் அப்படி ஆராய்ஞ்சு கற்றுக்கிட்டாலும் கூட அந்த விஷயத்துக்கு துணையாக இருக்கக்கூடியது என்ன, ஒழுக்கம் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதா என்ன அப்படின்ட்டு? துன்பப்பட்டுனாது நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுக்கத்தை பாதுகாக்கணும். நீங்கள் பல விஷயத்தை தேடி போய் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கற்றுக்குறீங்க. அது எல்லாமே ஓகே தான். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டாலும் கூட அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது எது, ஒழுக்கம் தான் துணையாக நிற்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த குறளோட மீனிங். சரிங்களா? அந்த 2 ஓம்பிக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஓம்பிக்கு பாதுகாக்கிறது, 2வது இருக்கக்கூடிய ஓம்பிக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடையவங்க தான் நல்ல குடியில் பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், இழுக்கம் அப்படின்னா அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறவங்கள தான் இழுக்கம் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. சரியா? இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா அவங்களோட குடிப்பிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட குடிப்பிறப்பே இழிபிறப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான், பிறப்பு ஒழுக்க குன்ற கெடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். பாருங்கள். மரப்பினும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்து போனாலும் கூட. ஓத்து அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு மறைநூலை குறிக்குது. சரிங்களா? மறைநூல்னா வேதம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேத நூல்கள். அந்த வேத நூலை குறிக்குது. கொழலாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் மறந்து போனாலும், அந்த வேத நூலை படித்ததை மறந்து போனாலும் திருப்பி அவன் கற்றுக்கலாம். அதுதான் கொழலாகும்னு அர்த்தம். சரிங்களா? திருப்பி நம்ம எல்லாம் இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மறந்ததில் ஞாபகம் வருது இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அவன் அதை படிச்சுக்கலாம். பார்ப்பான் அப்படின்னா அப்படி படித்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மறைநூல் படித்தான்ல, அவனை குறிக்குது இந்த பார்ப்பான் அப்படிங்கிறது. அப்படி அந்த மறைநூலை படித்தவன் மறந்தாலும் கூட என்ன பண்ணலாம், அதை படித்து அதை ஓதி திருப்பி அவன் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மக்களாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்க நெறிகள் இருக்கும். அந்த ஒழுக்க நெறி குன்றுச்சு அப்படின்னா, குன்றுச்சுன்னா என்னது, குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதை பிறப்பு ஒழுக்க குன்ற, அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா கெடும் அப்படிங்கிறது தனி. சரிங்களா? ஒட்டுமொத்தமாக கெட்டுடும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்து அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. இந்த அழுக்காறு அப்படிங்கிற வேர்டை நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. இதனோட பொருள் என்னன்னு கேட்பாங்க, இதனோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. அதை பார்த்துக்கணும். அழுக்காறு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பொறாமை உடையவன் கிட்ட
ஆக்கம் அப்படிங்கிறது என்னது? செல்வம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செல்வம் அப்படிங்கிறது நிலைக்காது. சரிங்களா? ஆக்கம் போன்று இல்லை, அவன்கிட்ட செல்வம் அப்படிங்கிறது நிலைக்காது. அதுபோல் அப்படிங்கிற இங்கே ஒரு உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? இது என்ன அணியில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து புக்லேயே படிச்சிருப்பீங்க. சரி வாங்க பார்ப்போம். அது போல் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட அவன்கிட்ட என்ன இருக்காது? உயர்வு இருக்காது அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த குறள் வந்து பாருங்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தில் இருந்து, சரிங்களா, ஒல்கார் அப்படின்னா வந்து நீங்கி விட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுலேருந்து நீங்கி விட மாட்டாங்க அப்படிங்க. யார் வந்து நீங்கி விட மாட்டாங்க? உறவோர். உறவோர்னா என்ன அர்த்தம்? மன வலிமை மிக்கவங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உறவோர் அப்படின்னா மன வலிமை மிக்கவங்க. இழுக்கத்தின். இழுக்கத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒழுக்க நெறியில் இருந்து தவறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை தான் இங்கே வந்து இழுக்கத்தின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதம். ஏதம் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? குற்றம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏதம்னா குற்றம். ஏமம்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதையும் வந்து தமிழில் படிச்சிருப்பீங்க. ஏமம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதம் படுபாக்கு அறிந்து. அந்த இழுக்கத்தினால, அந்த ஒழுக்கம் தவறதுனால எதெல்லாம் குற்றம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே அறிந்து அப்படிங்கிறதான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏதம் படுபாக்கு அறிந்து அப்படின்னா இந்த அறிந்துக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லைனை எடுத்து அப்படியே மீனிங் வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா திருக்குறள் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து பொருள் கொள்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க இதில்? ஒழுக்கத்தின் ஒல்கார் அப்படின்னா என்னது? ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டாங்க. யார் விலக மாட்டாங்க? மனவலிமை மிக்கவங்க விலக மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. இழுக்கத்தின்னா அந்த ஒழுக்கத்தில் இருந்து தவறணும் அப்படின்னா என்னென்ன குற்றம்லாம் நம்மளுக்கு வரும்னு முன்கூட்டியே அறிந்து என்ன பண்ண மாட்டாங்க? அந்த மனவலிமை மிக்கவங்க ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க, நீங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இருக்கிறவங்க மேன்மை தான் வந்து அடைவாங்க. சரிங்களா? மேன்மைன்னா என்னது? ஒரு உயரத்துக்கு வந்து போகிறது. சரிங்களா? உயர்னம்னா ஹைட்டு கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு படித்து ஒரு நல்ல விதமாக நம்ம போகிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்து போகிறது. எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின். இழுக்கத்தின்னா அந்த ஒழுக்க நெறியிலேருந்து தவறினவங்க. எய்துவர் எய்தா பலி. அடையக்கூடாத பழியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில். அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது, நன்றி அப்படிங்கிறது இதில் வந்து எதை சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் விதை. சரிங்களா? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். உங்களுக்கு தீய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது என்றைக்குமே உங்களுக்கு என்ன தரும்? இடும்பைன்னா என்னது? துன்பம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? துன்பம் தான் தரும் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒழுக்கம் உடையவருக்கு அப்படின்னா ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒல்லாவே. ஒல்லாவேன்னு என்ன அர்த்தம்? ஒல்லாவே அப்படின்னா முடியாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். என்ன முடியாத ஒன்று? தீய வலிக்கையும் வாயால் சொல்லல். தீய வலிக்கையும்னு என்னது? தீய சொற்களை அவங்க தவறியும் கூட தன்னோட வாயிலிருந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது என்ன அப்படின்ட்டு? ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவேனா ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று முடியவே முடியாதான். அது என்ன அப்படின்னா தீய வலிக்கையும் அப்படின்னா தீய சொற்களை, வலிக்கையும் அப்படின்னா தவறுதலாக கூட தன்னோட வாயிலிருந்து சொல்ல மாட்டாங்க. அதுதான் வாயால் சொல்லல் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உலகத்து மக்கள் கூட எல்லாம் பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவங்க. அதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஒழுகல்னா நம்ம அதை பொருந்தி வாழக்கூடிய அந்த கல்வியை கல்லாதவங்க. பலகற்றும் அப்படின்னா பல நூல்களை அவங்க கற்றிருந்தாலும் கல்லார் அவங்க வந்து படிக்காதவங்க தான், அவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? அவ்வளோதான். இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த குறளை வந்து பார்க்கலாம். அடுத்து பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் அகழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நிலத்தை வந்து தோன்றாங்க இல்லையா, அதை தான் வந்து அகழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாங்கும் நிலம் போல அந்த நிலத்தை தோன்றவங்களையும் என்ன பண்ணும்? அந்த நிலம் வந்து அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்.
தன்னை வந்து தோன்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் என்ன பண்ணும், அந்த நிலம் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அதுபோல் உங்களை இகழ்கிறவங்கள என்ன பண்ணணும், பொறுத்தல் தலை, நீங்கள் பொறுத்து கொள்வது தான் அது ஒரு தலையான அறம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா இந்த குறளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போகலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்வது. எதை வந்து பொறுத்து கொள்ளணும்? இறப்பினை அப்படின்னா மற்றவங்க செய்யக்கூடிய குற்றத்தை இல்லை தீங்க நீங்கள் பொறுத்து கொள்ளணும். என்றும்னா என்ன அர்த்தம்? எப்போதும் நீங்கள் வந்து பொறுத்துக்கணுங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. எப்போவும் என்ன பண்ணணும், மற்றவங்க ஒரு தீங்கு வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை, அந்த தீங்கான செயலை, மறத்தல் அதனினும் நன்று. அந்த செயலை நீங்கள் பொறுத்துக்கிறது ஓகே, எப்போவும் வந்து பொறுத்துக்கோங்க. ஆனால் அதை விட சிறந்தது என்னது, அதை வந்து நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 3வது குறள் பாருங்க. இன்மையுள் இன்மை விருந்து ஒரு ஆள், வன்மையுள் வன்மை மடவார் புரை. இன்மைன்னு என்ன அர்த்தம்? வறுமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்மையுள் இன்மைனா வறுமையிலையும் வறுமை என்ன அப்படின்னா விருந்து ஒரு ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்து விருந்தினரை வந்து உபசரிக்க முடியாமல் நிலை இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து காசு பணம் இருக்காது அவங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு நிலை. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வறுமையிலையும் கொடிய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வன்மையுள் வன்மை மடவார் புரை. வலிமையை விட வலிமை என்ன அப்படின்னா மடவார்னா என்ன அர்த்தம்? அந்த அறிவில்லாமல் வந்து செய்கிறாங்களே, நம்ம ஒரு சில பேர்லாம் சொல்லுவோம் கம்முன்றா மடையா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மடவார்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாமல் ஒரு செயலை வந்து செய்கிறாங்க இல்லையா, அதை பொறுத்து கொள்வது வலிமையை விட சிறந்த வலிமை. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம் திருக்குறளில், வலிமையிலும் சிறந்த வலிமையாக திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுவது எது அப்படின்னா பொறையுடைமை தான். சரியா? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை அப்படின்லாம் சொல்லி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பொறையுடைமை வந்து சூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான்றாண்மை அப்படிங்கிற ஒரு நிலை. சரி, ஓகே, சான்றாண்மைனா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ஒரு சான்றாண்மை அப்படின்னா திருவள்ளுவர் வந்து ஒரு 5 அளவுகோலை வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட அன்பு இருக்கணும், அதுக்கடுத்து நாணம், வெக்கப்படுறது. வெக்கம்னா வந்து நீங்கள் நினைக்கிற வெக்கம் கிடையாது. எப்படின்னா இப்போ ஒரு செயல் வந்து இருக்குது, அது நல்ல செயல், ஒரு தீய செயல் அப்படின்னு 2ஆக நம்ம பிரிப்போம். அந்த தீய செயலை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெக்கப்பட்டு நிற்கிறோம் இல்லையா, அந்த வெக்கத்தை தான் சொல்கிறாங்க. சரியா? நாணம். அடுத்து ஒப்பரவு. ஒப்பரவு அப்படின்னா ஊருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து உதவி செய்கிறது. சரியா? மற்ற உயிர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம சமூகத்துக்கு உதவி செய்கிறது, எதுனாலும் வந்து அது கரெக்டு தான். நான் மக்கள் சமூகத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்னா ஒரு உயிரை பார்த்து இரக்கம் கொள்வது. சரிங்களா? அதுக்கடுத்து வாய்மை. வாய்மை அப்படின்னா பொய் சொல்லாமல் ஒரு உண்மையாக வந்து இருக்கிறது தான் வாய்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 5ம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து சான்றாண்மை நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சான்றாண்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த நிலைமை நீங்காமை வேண்டின், அந்த சான்றாண்மை அப்படிங்கிற குணம் உங்ககிட்ட நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமைன்னு அர்த்தம்? பொறுத்து கொள்கிற குணத்தை என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சான்றாண்மை அப்படிங்கிற நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து 5வது குறள் பாருங்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. இதில் ஒருத்தாரை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து தீங்கு வந்து செஞ்சிடறாங்க, நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு தீங்கு செய்கிறீங்க, அதை தான் வந்து நீங்கள் தான் வந்து ஒருத்தாரை அப்படின்னு. ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணதுக்கு நீங்கள் வந்து தண்டனை கொடுத்துட்டீங்க, நீங்கள் தான் வந்து ஒருத்தாரை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒரு பொருளாலாம் வந்து மதிக்க மாட்டாங்க பெரியவங்க. உங்களை வந்து அவங்க வந்து ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க, நீங்கள் திருப்பி வந்து தண்டனை கொடுத்துட்டீங்க இல்லையா, உங்களை பெருசாலாம் வந்து இந்த உலகம் வந்து மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. வைப்பர். இதில் வைப்பர் அப்படின்னா மனதில் வந்து வச்சுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட மனசில் வந்து இருக்கிறவங்க யாரு அப்படின்னா பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. பொறுத்தாருன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு தீங்கு வந்து செஞ்சுட்டாங்க, அதை வந்து நீங்கள் பொறுத்துக்கிறீங்க. அப்படி நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மனசில் பொன் போல் என்ன பண்ணிடுவாங்க, உங்களை நினைவில் வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறளில். ஓகேவா? அடுத்து ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க உங்களுக்கு தீங்கு வந்து செஞ்சுட்டாங்க, நீங்கள் அவங்கள வந்து தண்டிச்சிட்டிங்க, அதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு தீங்கு செஞ்சிட்டிங்க அப்படின்னா
அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அதை தான் இங்கே கொடுத்துருவாங்க. ஒருத்தாருக்கு ஒன்று வந்து தப்பு ஒருத்தவங்க நம்மளுக்கு பண்ணிட்டாங்க, அந்த தப்புக்காக திருப்பி நீங்கள் அவங்கள என்ன பண்ணுறீங்க, தண்டனை வந்து வழங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். பொறுத்தாருக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்று செய்கிறாங்க, அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொன்றும் துணையும் புகழ். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், உங்களோட புகழ் வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. திறன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திறன்னா நீங்கள் டைம்னு ஒரு டாப்பிக்கில் கூட படிச்சிருப்பீங்க. திறன்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல், ஒரு வேலை அப்படிங்கிறது பிடிக்கும். திறன் அல்ல அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு கெடுதலான செயல், இல்லை தீங்கான செயல், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தன்னா என்னது, தன்னோட இடத்துல பிறர் செய்யணும், பிறர் செஞ்சாலும். நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதிலேயே படிச்சிருப்பீங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில் நோக்கு என்ன அர்த்தம்? துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த துன்பப்பட்டு நொந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வருந்தி, துன்பப்பட்டு வருந்தி. அறநல்ல செய்யாமை நன்று. அறமில்லாத செயல்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நன்று அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனசில் வந்து ஒரு செருக்கு வச்சுருக்குவேன், நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த செருக்கு வச்சுருக்காங்களே ஒரு சில பேர், அவங்கள தான் சொல்கிறாங்க மிகுதியான். மிக்கவை அப்படின்னா அந்த செயல் வந்து செய்கிறாங்கள, ஒரு கொடிய செயல் இல்லைன்னா தீங்கு செயலை செய்கிறாங்கள, அதை தான் வந்து மிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தாரை அப்படி செஞ்சவங்க தாம் தம்முடைய, இப்போ நான் என்னுடைய தகுதியான் வென்று விடல், நம்மளோட தகுதியால் என்ன பண்ணணும், அவங்கள வந்து வென்று விடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். துறந்தார்னு என்ன அர்த்தம்? முற்றிலும் வந்து துறந்தவங்க, அந்த முனிவர்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரியா? துறந்தாரின் தூய்மை உடையவர்னா அவங்கள விட தூய்மை உடையவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்னா திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இறந்தார்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்தார்வாய்னா நல்ல நெறியில் இல்லாமல் தீய சொற்களை வந்து பேசிக்கிட்டு இல்லை தீய செயல்களை வந்து செய்கிறாங்க இல்லையா, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய, அதான் இறந்தார்னா தீங்கு செய்கிறவங்க, அறம்ல இருந்து தவறினவங்க, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய இன்னா சொல்ல என்ன அர்த்தம்? கடுமையான சொற்களை நோக்கிற்பவர் அப்படின்னா அதை பொறுத்து கொள்றவங்க, அந்த துறவியை விட வந்து சிறந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இப்போ உண்ணாமன்னா என்னது, சாப்பிடாம தவம் வந்து மேற்கொள்கிறாங்க இல்லையா, அவங்க எப்பேற்பட்ட பெரியவங்க, இந்த உலகத்திலே அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கருதிட்டு இருக்கோம் இல்லையா. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள வந்து சொல்கிறாரு இவங்க தான் வந்து உலகத்திலே வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாரு, பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இப்போ ஒன்று உங்களுக்கு வந்து துன்பம் வந்து தராங்க அப்படின்னா நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்கள விட சிறந்தது, உங்களுக்கு அடுத்தது தான் அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திருக்குறளை வந்து சொல்கிறாங்க. இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அடுத்து ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். ஊக்கமுடைமை அப்படின்னா ஒரு செயலில் மனசோர்வு இல்லாமல் வந்து ஈடுபடுறாங்க இல்லையா, ஊக்கத்தோட, அதை தான் வந்து ஊக்கம் உடைமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, வாங்க குறளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. உடையர் அப்படின்னா ஒருத்தவங்க ஒன்று உடையவங்க அப்படின்னு நம்ம கருதணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஊக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அதான் உடையர் எனப்படுவது ஊக்கம். உடையவங்களா கருதப்படுறது யார? ஊக்கத்தை வச்சு தான் அவங்க வந்து உடையவங்க அப்படின்னு கருதப்படுவாங்க. அஃது இல்லார் அது இல்லாதவங்க, உடையது உடையரோ மற்று அவங்க கிட்ட ஊக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் பணம் புகழ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்கள உடையவங்களா கருத மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது குறள் பாருங்க, உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் அப்படின்னா இதில் ஊக்கத்தை வந்து சொல்கிறாங்க. சரியா? ஊக்கம் அப்படிங்கிற உடைமை அதுதான் என்னது, நிலை பெற்ற உடைமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொருள் உடைமை, பொருள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆயிரும், நில்லாது அவங்க கிட்ட இல்லாமல் அது நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊக்கம் தான் என்னது, நிலையான உடைமை அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இதையும் வந்து கொஷினாக வந்து கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து மூன்றாவது குறள், ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம்னு என்ன அர்த்தம்? செல்வம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இழந்தேம் அப்படின்னா நான் ஆக்கம் வந்து இழந்துட்டேன், நான் என்னோட செல்வத்தை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு. அல்லாவார் அப்படின்னா மனம் வந்து துன்புற மாட்டாங்க, மனம் வந்து வருந்த மாட்டாங்க. யார் வந்து வருந்த மாட்டாங்க?
ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். ஊக்கம் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா செல்வமானது அவங்கள விட்டு நீங்கினாலும் என்ன பண்ண மாட்டாங்க, மனம் துன்புற மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து 4வது குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம்னா செல்வம் அப்படிங்கிறது முன்னையே வந்து பார்த்தாச்சு. ஆக்கம் அதர்வினாய் செல்லும்னா என்ன அர்த்தம்? அதர்வினாய்னா அதுவே வந்து வழி கேட்டுட்டு போவோமாமா. யாரை பார்க்கறதுக்கு? அசைவிலானா மனசோர்வு இல்லாமல், தளர்ச்சி இல்லாமல், ஊக்கத்தோட ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து இருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஆக்கம், இந்த செல்வமே என்ன பண்ணுமா, வழி கேட்டுட்டு அவங்கள தேடி வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மலாம் படிச்சுட்ருக்கோம் சரியா? குரூப் 4க்கு, குரூப் 1, குரூப் 2 எந்த எக்ஸாமும் நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோம். நம்ம தளர்வு இல்லாமல், மனசோர்வு இல்லாமல் படிச்சுட்டே இருக்கோம்னா வெற்றி நம்மளோட வீடை தேடி வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா? அடுத்து 5வது குறள், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு குளம் வந்து இருக்குது, சின்ன குளம் பெரிய குளம். அந்த சின்ன குளத்துலையும் தாமரை வந்து வெளியே தெரியும், பெரிய குளத்துலையும் தாமரை வெளியே தெரியும். இது எதன் மூலியமாக தெரியுது அப்படின்னா, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எந்த அளவுக்கு உயருதோ அதனோட அந்த மலரோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு அந்த அளவுக்கு வந்து உயரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மாந்தர்கள், மனிதர்களால் நம்மளாம் இருக்கோம் இல்லையா, அதான் மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளத்து அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்க? ஊக்கத்தை வந்து குறிக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உயர்வு வந்து அடைவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது குறள், உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. உள்ளுவதுன்னு என்னது? நம்ம நினைக்கிறது எல்லாமே உயர்வு உள்ளல், உயர்வாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைங்க. மற்றது தள்ளினும் அப்படின்னா, நீங்கள் இப்போது குரூப் 1 லெவலுக்கு நீங்கள் வந்து போகணும், ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் அது வந்து கை தவறிடுச்சு, நம்மளால் அதை வந்து கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தள்ளாமை நீர்த்து, நீங்கள் அதில் வேணால் என்னாகலாம், அந்த எக்ஸாமில் வேணால் கிளியர் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குரூப் 1 போஸ்டிங்கில் நான் போகணுங்கிற நீங்கள் அது கனவாக இருக்கணும்னு ஒன்று நினச்சிங்க இல்லையா, அது என்றைக்குமே என்னாகாது, தளர்வடையாமல் ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். அது என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க சரியா? நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து 7வது குறள் வந்து பாருங்கள், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கழிவு. சிதைவிடத்து அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம நினைக்கிறோம், அது சப்போஸ் வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனம் தளராமல், அதான் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டாங்க அதிலிருந்து. உள்கார் உறவோர் அப்படின்னா அந்த ஊக்கம் உடையவங்க அதிலிருந்து விலக மாட்டாங்க. அது எப்பேற்பட்டது அப்படின்னா, புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. புதை அம்பின்னா ஒரு யானை வந்து இருக்குது, போரில் எத்தனை அம்பு வந்து அது மேலே அதனோட உடம்பை வந்து தொலைச்சிட்டு உள்ளே போனாலும் என்ன பண்ணாது, யானை வந்து தளராது சரிங்களா? தளராமல் தன்னோட பெருமையை வந்து நிலைநாட்டும். அது மாதிரி தான் இது கூட வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது குறள் வந்து பாருங்கள், உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இதில் உள்ளம் அப்படின்னா ஊக்கத்தை வந்து குறிக்கும், பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா? ஊக்கம் இல்லாதவங்க எய்தார் அப்படின்னா அடைய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா? உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு, அவங்க என்ன அடைய மாட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தில் வள்ளியம் அப்படின்னா, வள்ளியம்னா வன்மைன்னு அர்த்தம் சரிங்களா? மூணு சுழியின் வந்துச்சு அப்படின்னா கொடையை குறிக்கும் சரிங்களா? ஈகைத்தன்மை, பிறருக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம் இல்லையா, கொடை கொடுத்து, அதை வந்து குறிக்கும். அதை நான் வந்து கொடை வந்து கொடுக்குறவன், நான் வந்து ஈகை குணம் வந்து மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மதிக்கக்கூடிய பெருமையினை வந்து அடைய மாட்டாங்க, இந்த உலகத்தாரு முன்னாடி அவங்க வந்து அடைய மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஊக்கம் இல்லாதவங்க சரிங்களா? அடுத்து 9வது குறள், பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இதை வந்து யானையை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, யானை அப்படிங்கிறது எல்லா விலங்கோட பெரியது, அதான் வந்து பரியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லா விலங்கோட இந்த யானை அப்படிங்கிறது பெரியது, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குலேயே இந்த யானை அப்படிங்கிறது தான் பெரியது. அது எப்பேற்பட்டது அப்படின்னா கூர்ங்கோட்டதுன்னா கூர்மையான தந்தத்தை வந்து உடையது. எல்லா விலங்கோட வந்து பெருசாக இருக்குது, தந்தமும் வந்து நல்லா கூர்மையாக வந்து வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த யானை என்ன பண்ணும், வெறுவும்னா வந்து அஞ்சும் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அஞ்சும் அப்படின்னா புலிதா குறின், தன்னோட எதிர்ப்பில் ஒரு புலி வந்து தன்னை தாக்க வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ பெரிய யானையே என்ன பண்ணுமா, பயப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது குறள், உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லாராம் மரமக்கள் ஆதலே வேறு.
இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உரம் ஒருவருக்கு அப்படின்னா, உரம்னா வந்து திண்மையான அறிவு, சரிங்களா? திண்மையான அறிவு அப்படிங்கிறது உள்ள வெறுக்கைனா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெறுக்கைனா செல்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வந்து ஊக்கத்தை வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஊக்கம் அது இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க மரமக்கள் ஆதலே வேறு, அவங்க வந்து ஒரு மரம், அவங்க வந்து வேற என்ன நம்ம வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். இயற்கையான மரத்துக்கும் மனிதனான மரத்துக்கும் ஒன்றுமே வந்து வித்தியாசமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த குறளில் வந்து சொல்லுவார். அவ்வளோதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்து பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் விருந்தோம்பலை வந்து பார்க்கலாம். இதில் விருந்தினர்களோட பெருமை, அப்புறம் விருந்தோம்பலோட சிறப்பு, அதனோட பயன், இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து பாருங்க, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இருந்தோம்பி அப்படின்னா இருந்து பொருட்களை எல்லாமே நீங்கள் பாதுகாத்து, இல்வாழ்வது எல்லாம், இல்வாழ்க்கை நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே எதன் பொருட்டு அப்படின்னா விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வந்த விருந்தினர்களை பாதுகாத்து பேணி, வேளாண்மை அப்படின்னா வந்து உதவி செய்கிறது அவங்களுக்கு, சரிங்களா? நம்ம சாப்பாடு செஞ்சு போட்டு நம்ம வந்து உதவி செய்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து வேளாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்தற் பொருட்டு, அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே பேணி பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துறது வந்த விருந்தினர்களை வந்து போற்றி பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 2வது குறள் வந்து பாருங்க, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அன்று. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விருந்து புறத்ததா அப்படின்னா விருந்தினர்களை வீட்டுக்கு வெளியில் இருக்க வச்சுட்டு, தான் உண்டல் தான் மட்டும் சாப்பிட்றது, சாவா மருந்தெனினும் அது சாவா மருந்தா இருந்தாலும் சரி, வேண்டார் பாற்று அன்று அப்படின்னா அது விரும்பத்தக்கது கிடையாது, அது ஒரு சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கணும். அடுத்து 3வது குறள் வந்து பாருங்க, பருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வரக்கூடிய விருந்தினர்களை, அதான் வருவிருந்து அப்படின்னா வரக்கூடிய விருந்தினர்களை, வைகளும் அப்படின்னா நாள்தோறும் இல்லைன்னா தினந்தோறும், எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? தினந்தோறும், ஓம்புவான் அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணுறான், டெய்லி வந்து உபசரிக்கிறது, அவங்கள வந்து பேணி பாதுகாக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனோட வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. பருனா வந்து துன்பம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? துன்பம் துயரம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. துன்பம் வந்து பால்படுதல் இன்று அப்படின்னா அவனோட வாழ்க்கை பாலாகி விடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? அடுத்து 4வது குறள், அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இது என்ன மீனிங் அப்படின்னா, அகன்னா வந்து உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? உள்ளம், அமர்ந்து அப்படின்னா மகிழ்ந்துன்னு அர்த்தம். உள்ளம் மகிழ்ந்து, செய்யால் அப்படின்னா செல்வ திருமகளை குறிக்கும். இப்போல்லாம் நம்ம வந்து சாமி கடவுளாக வந்து என்ன சொல்லுவோம், லட்சுமி வந்து சொல்லுவோமா, அது மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க, சரியா? செல்வ திருமகள். உரையும் அப்படின்னா இருக்கிற இடம் எதுனா, முகன் அமர்ந்து முகம் அலட்சியோட நல்விருந்து ஓம்புவான், நல்ல விருந்தினர்களை வந்து பேணி பாதுகாக்கிறான் இல்லையா, அவனோட வீட்டில் என்ன பண்ணுவாங்களாமா, மனமகிழ்ச்சியோட செல்வ திருமகள் வந்து உரையக்கூடிய இடமா வந்திருக்கும், இல்லமா வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இல் அப்படின்னா இல்லம் அப்படிங்கிறது குறிக்குங்க, சரிங்களா? அடுத்து 5வது குறள், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோனா விதையும் வந்து அங்க அந்த நிலத்துல வந்து போடணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரோட நிலத்துல? விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பி அப்படின்னா வரக்கூடிய விருந்தினர்களை எல்லாமே சாப்பாடை போட்டுட்டு மீதி இருக்க சாப்பாடு இருக்கு இல்லையா, அதான் மிச்சில் மிசைவான் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றான் இல்லையா, அவனோட நிலத்துல விதையும் இடல் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாங்க, சரியா? விதையும் நம்ம போடணுமா, செடி அந்த பயிர் வந்து முளைக்கிறதுக்கு விதையும் போட வேணுமா அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து கேட்குறாரு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது குறள் வந்து பாருங்க, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செல்விருந்து அப்படின்னா வந்து செல்லக்கூடிய விருந்தினர்களை, ஓம்பி அப்படின்னா அவங்கள போற்றி, வருவிருந்து பார்த்திருப்பான் அப்படின்னா வரக்கூடிய விருந்தினர்களை, ஏன்னா இனிமேல் வந்து வருவாங்க இல்லையா, வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த விருந்தினர்கள் வந்து வந்துட்டே இருப்பாங்க, அந்த அடுத்து வரக்கூடிய விருந்தினர்களை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் நல்விருந்து வானத்தவருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வானத்து தேவர்களுக்கு வந்து நல்ல விருந்தினராக வந்து இருப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இங்கே பூமியில் அவன் என்ன பண்ணுவான், வந்து செல்லக்கூடிய விருந்தினர்களை போற்றி பாதுகாக்கிறான். அது இல்லாமல்
இனிமேல் வந்து வருவாங்க இல்லையா, அவங்களையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவன் வானத்து தேவர்களுக்கு என்னவான், கெஸ்டா வந்து போவான், விருந்தினரா வந்து போகக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த 7வது குறள் வந்து பாருங்க, இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இணை துணைத்து அப்படின்னா இவ்வளவுதான் அளவு, என்பதொன்று அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? விருந்தின் துணை துணை வேள்வி பயன், இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த விருந்தினர்கள் வந்து வராங்க இல்லையா, அவங்களோட தகுதியை பொறுத்து, சரிங்களா, அவங்க எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் வந்து அந்த வேள்வி பயன். இது வந்து வேள்வி பயன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விருந்து வந்து படைச்சு இது பண்றாங்க இல்லையா, அதை வேள்வி பயன்னு சொல்றாங்க. அதனோட பயன் வந்து எப்படி இருக்குமாமா, வந்த விருந்தினர்களோட தகுதியை பொறுத்து அமையும். நம்ம இவ்வளவுதான் அளவு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. நோட் பண்ணிக்கணும். அடுத்து 8வது குறள் வந்து பாருங்க, பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, பரிந்தோம்பி அப்படின்னா நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே நான் வந்து பரிவோட, நான் ஒரு என்ன பண்ணேன், அன்போட வந்து நான் அதை வந்து போற்றி பாதுகாத்தேன். பற்றற்றேம் அப்படின்னா இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு யார் வந்து சொல்லுவாங்களாமா, விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அப்படின்னா அந்த விருந்தினர்களை வரவேற்று அவங்களுக்கு வந்து உணவளிக்காம வந்து வெறும் காசு வெறும் பொருளை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பணம்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து புலம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி அவ்வளோ அன்போடு வந்து என்ன பண்ணேன், செல்வம் அப்புறம் பொருட்களை எல்லாத்தையுமே நான் வந்து பாதுகாத்தேன், ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு புலம்புவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து 9வது குறள் வந்து பாருங்க, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, உடைமையுள் இன்மை அப்படின்னா அவங்க கிட்ட எல்லா பொருளும் இருக்கும், எல்லா செல்வங்களும் இருக்கும், ஆனால் இருந்தாலும் வறுமையில தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, விருந்தோம்பல் ஓம்பா மடமை அப்படின்னா விருந்தினர்களை போற்றி பாதுகாக்காம அந்த மடமை அப்படின்னு என்னது, அது ஒரு அறிவில்லாத தனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மடவார்க்கண் உண்டு அப்படின்னா அது அறிவில்லாத இடத்துல இது வந்து இருக்குது, இந்த மடமை அப்படிங்கிறத சொல்றாங்க. புரியுதா என்னன்னு? அவன்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு, செல்வம் இருக்கு, நம்ம வந்து வறுமையில தான் வந்து அவனை வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா விருந்தோம்பல் ஓம்பா மடமை, அவங்ககிட்ட என்ன ஒரு அறிவில்லாத தனம் இருக்கு. சரிங்களா? யாருக்குமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விருந்து படைச்சு யார்கிட்டையும் நம்ம வந்து அதை போற்றக்கூடாது அப்படின்னு அந்த மடமை இருக்கு இல்லையா, அது அறிவில்லாதவங்ககிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 10வது குறள் வந்து பாருங்க, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னா மோப்பனா மோந்து பார்க்கறது, சரிங்களா, குழையும் அப்படின்னா வாடி போகிறது. எது வாடி போகுமாமா, அனிச்சமலர் வந்து வாடி போகும். சரிங்களா? அனிச்சமலர் மோந்து பார்த்தாலே வந்து வாடி போயிடும். அது மாதிரி தான் முகம் திரிந்து, உங்களோட முகம் வந்து மகிழ்ச்சியான முகம் லைட்டாக திரிந்து நோக்க, யாரை நோக்க, விருந்தினர்களை நோக்குனீங்க அப்படின்னா குழையும் விருந்து, விருந்தினர்களோட மனம் வந்து என்னாகும், வாடி போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அறம்னா என்ன அப்படின்னா, ஒரு நேர்மையான ஒரு வழியில் வந்து ஒரு செயலை வந்து செய்கிறது, நம்மளோட மனசை வந்து நேர்மையாக வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வலியுறுத்துறதை பற்றி ஒரு திருக்குறள் அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அறம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னும் அதனால் வரக்கூடிய பயன்களை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிறப்பு ஈனும், சிறப்பையும் தரக்கூடிய, செல்வமும் ஈனும், செல்வமும் தரக்கூடிய, அறத்தினூங்கு, அறத்தினூங்கு அப்படின்னா இதை வந்து அறத்தின்னு தனியா படிச்சுக்கோங்க, ஊங்கு அப்படிங்கிறது தனியா வச்சுக்கணும். சரிங்களா? அறத்தின் அப்படின்னா அறத்தை விட, ஊங்கு அப்படின்னா மேம்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரியா? அறத்தோட மேலான, ஆக்கம்னா என்னது, செல்வம் அப்படின்னு அர்த்தம். எவனோ, எவனோனா அதை விட பெரிய செல்வம் ஏதாவது வந்து இருக்குதா, யாருக்கு, மக்கள் உயிருக்கு, அதான் உயிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது என்னன்னு புரியுதுங்களா? சிறப்பையும் தரக்கூடிய, செல்வமும் தரக்கூடிய, அறத்தை விட மேலான ஒரு செல்வம் இந்த மக்கள் உயிருக்கு வேற ஏதாவது ஒரு செல்வம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து கேட்குறாரு. இதை வந்து பார்த்துக்கணும். அடுத்து 2வது வந்து பாருங்க, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
அறத்தின் ஊங்கு, ஊங்குனா நம்ம முன்னையே பார்த்தோம் மேலான அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அறத்தை விட மேலான ஆக்கமும் இல்லை. ஆக்கம்னு என்னது? செல்வமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். செல்வமும் இல்லை. அதனை மறத்தலின், அதை நீங்க மறக்கிறீங்க இல்லையா, அதை மறந்துடுறீங்க. அதை மறக்கிறது ஊங்கு இல்லை கேடுனா, அதை விட மேலான கேடு எதுவுமே கிடையாது, அதை விட மேலான தீங்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுல என்ன சொல்ல வராங்க? அறத்தை விட மேலான செல்வம் வந்து எதுவுமே கிடையாது, அந்த அறத்தை மறக்கிறது அதை விட தீங்கான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து மிகப்பெரிய தீங்கான விஷயம், இதை விட பெரிய தீங்கான விஷயம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து 3வது குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் அப்படின்னா தம்மால முடியக்கூடிய, உங்களால முடியக்கூடிய, வகையான் அப்படின்னா வழிகளில் எல்லாத்தையுமே, அறவினை, அறவினைனா அந்த நேர்மையான வழியில, நேர்மையான செயல்களில், ஓவாதே அப்படின்னா எப்போதும், சரியா, எப்போதும் நிறுத்தாம என்ன பண்ணணும், செல்லும் வாய் அப்படின்னா செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாமே, எல்லாம் செயல் அப்படின்னா செல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும், அறச்செயல்களை வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. புரியுது என்ன அப்படின்னு? தன்னால முடியக்கூடிய எல்லா வழிகள்லையுமே என்ன பண்ணணும், அறவினைகளை வந்து புரியணும். சரியா? நேர்மையான முறையில செயல்களை வந்து செய்யணும். அதை எப்படி செய்யணும்? நிறுத்தாம செஞ்சுட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் செய்யணும்? செல்லக்கூடிய இடமெல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 4வது குறள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனத்துக்கண் மாசு, இதை வந்து தனியா பிரிச்சுக்கோங்க. மனத்துக்கண் மாசுன்னு என்ன அர்த்தம்? மனசுல குற்றம் இல்லாம அப்படின்னு அர்த்தம். மனசுல குற்றம் அப்படின்னு அர்த்தம். இளநாதல் அப்படின்னா இல்லாதவனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதான் இளநாதல்ல என்னது? மனசுல குற்றம் இல்லாதவனா இருக்க வேண்டும். அனைத்தரன், இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அனைத்து தனியா பிரிச்சுக்கோங்க, அரண் தனியா பிரிச்சுக்கோங்க. அனைத்து அப்படின்னா அவ்வளவே ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அவ்வளவுதான் அப்படிங்கிறது கடைசியா வந்து அரண்ங்கிறது அறத்தை வந்து குறிக்கும். புரியுது என்னன்னு? மனசுல குற்றம் இல்லாம இருக்கிறது தான் அறம், இவ்வளவுதான் அறம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆகுல நீர பிற, இதுல ஆகுல அப்படின்னா ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம். நீர அப்படின்னா தன்மையுடையதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பிற அப்படின்னா பிற விஷயங்கள். சரிங்களா? மனசுல குற்றம் இல்லாம இருக்கிறது தான் ஒரு அறம், அதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற எல்லா விஷயமே வந்து ஆரவாரம் தான், ஆரவாரத்தன்மையுடையது அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து 5வது குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இந்த 4ஐயும் வரிசையா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அழுக்காறு அப்படின்னா என்ன? பொறாமை அப்படின்னு அர்த்தம். அவா அப்படின்னா பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வெகுளி அப்படின்னா சினம், கோவப்படுறது. அடுத்து இன்னா சொல் அப்படின்னா கடுமையான சொற்கள் வந்து பேசுறது. சரியா? நல்ல சொல் இல்லாம கெட்ட சொல்லா வந்து பேசுறது. இந்த 4மே இழுக்கா அப்படிங்கிறது, இந்த 4ம் விளக்கப்பட்டு இயன்றது அறம் அப்படின்னா நடைபெறக்கூடியது தான் வந்து அறம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரியா? அழுக்காருன்னு என்ன அர்த்தம்? பொறாமை, அவானா ஆசை, வெகுலினா சினம், இன்னா சொல்னா கடுமையான சொல். இந்த 4மே நீங்க அகற்றிட்டு நீங்க ஒன்று வந்து நடக்குது இல்லையா, அதுதான் வந்து அறம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 6வது குறள், அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றான் துணை. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அன்று அறிவாம், கடைசி காலத்துல, அறிவாம்னா என்னது? நம்ம வந்து அறச்செயல்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாது, நீங்க கடைசி காலத்துல போயிட்டு அறம் செய்யணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, அறம் செய்க. அறம் செய்யனா தினந்தோறும் என்ன பண்ணுங்க, டெய்லி வந்து நீங்க அறம் வந்து செஞ்சுட்டே இருங்க. மற்றது, அது மட்டும் கிடையாது, அது பொன்றுங்கால், பொன்றுங்கால்னா இறக்கும் தருவாயில, பொன்றா துணை அப்படின்னா உங்ககிட்ட அழியாத ஒரு துணையா இருக்கும், உங்க கூட ஒரு அழியாத துணையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அறத்தை பத்தி. சரியா? அடுத்து 7வது குறள், அறத்தாறு இது என வேண்டா சிபிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இது ரொம்ப முக்கியமான குறள், நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அறத்தாறு அப்படிங்கிறது அறம், இதை வந்து ஆறுங்கிறது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஆறுனா வந்து வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்லேயே படிச்சிருப்போம். அதே பொருள் தான் இங்கேயும் வந்து தருது. அறம்னா இதுல இருக்கிறது தான். சரியா? அந்த அறத்தோட வழியும் இல்லைன்னா பயன் அப்படின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. சரியா? ஆறுக்கு வந்து வழியும் பயனும், இது ரெண்டையுமே வந்து வச்சுக்கோங்க. சரியா? அறத்தோட வழியும் பயனும் இது என, இதுதான் அப்படின்னு
வேண்டா இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஓப்பனாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு. சரியா? என்ன கொடுக்குறாருன்னா, சிவிகை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். சிவிகைனா அந்த பல்லக்கு தூக்குறது சொல்லுவாங்கள்ல, பல்லக்கில் வந்து ராஜா ராணிலாம் வந்து தூக்கிட்டு போவாங்களா, அதுதான் பல்லக்கு. சரியா? அந்த சிவிகைனா பல்லக்கில் பொறுத்தானோடுனா அதை தூக்கிட்டு போகிறவன். சரியா? அந்த பல்லக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த தூக்கிட்டு போகிறவங்க. அதுக்கடுத்து ஊர்ந்தான் இடைனா அதில் உக்காந்துக்கிட்டு இருக்கவன். இவங்க 2 பேரோட அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அறத்தோட அதனோட பயனும் வலியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை நான் வந்து இங்கே சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? அறத்தோட வலியும் பயனும் இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் பல்லக்கை தூக்கிட்டு வரவனையும் பல்லக்கில் உட்காந்துட்டு இருக்கவன் இவங்க 2 பேரோட காட்சியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 8வது குறள். வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வீழ்நாள் அப்படின்னா வீணாகும் நாள் அப்படின்னு அர்த்தம். அறம் செய்யாமல் வீணாகக்கூடிய நாள். அந்த நாளை உண்டாகி விடாமல்னா என்ன அர்த்தம்? நீங்கள் டெய்லியும் வந்து அறம் செஞ்சுட்டே வரீங்க, ஒரு நாள் தவறாமல் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் அறச்செயல்களை வந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, நன்றாற்றின் அதான் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, அஃது ஒருவன் அது ஒருவனோட வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த பிறவியில் உங்களோட உயிர் வேற ஒரு உடலில் வந்து போய் பிறக்கிறத வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? மறுபிறவியை வந்து தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? புரியுது என்ன அப்படின்ட்டு? அறம் செய்யாத ஒரு நாள் கூட இல்லாமல் டெய்லி நீங்கள் அறம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உயிர் மறுபிறவியில் இன்னொரு உடலில் போய் தங்கிறதோட வலியை வந்து அடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அறத்தான் வருவதேன்னா என்னது? அறவழியில் வரக்கூடியது தான் ஒரு நல்ல இன்பம். அதான் இன்பம்னு கொடுத்துருக்காங்க. இன்பம் மற்றெல்லாம் மற்றது எல்லாமே. புறத்தன என்னது? மற்றது எல்லாமே வந்து இன்பத்தெல்லாம் தராது, துன்பம் தான் வந்து தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புகழும் இல்லை, அது ஒரு புகழான விஷயமும் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 10வது குறள் வந்து பாருங்க. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செயற்பாலது அப்படின்னா செய்ய வேண்டிய தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம். சரியா? செய்யக்கூடிய ஒரு விஷயமானது ஓரும் அரணே அப்படின்னா நீங்கள் செய்யணும்னு ஒருத்தருக்கு நினச்சிங்க அப்படின்னா அது அரணாக தான் இருக்கணும், அறமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் யாருக்கு? ஒருவருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு. நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அறத்தை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயர்பாலது, இது 2ஆக பிரிச்சுக்கோங்க. உயல்னு தனியாக, பாலது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுக்கோங்க. உயல் அப்படின்னா ஒரு நீக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நீக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். பாலது அப்படின்னா தன்மையுடையது. அதான் நீக்க வேண்டிய தன்மையுடையது என்ன அப்படின்னா ஓரும் பழினா தீய செயல்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா என்ன அப்படின்னு? ஒருத்தனுக்கு ஒன்று செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அறத்தை வந்து செய்யுங்க, தீமையான விஷயத்த என்ன பண்ணணும், நீக்கிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அடுத்து ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். ஈகை அப்படின்னா வறியவர்களுக்கு வந்து கொடுத்து உதவுறது. சரிங்களா? எதுவுமே இல்லாதவங்களுக்கு பொருளோ உணவோ நம்ம கொடுத்து உதவுறோம் இல்லையா, அதை தான் வந்து ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடை அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குறள் வந்து பாருங்க. வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வறியார் அப்படின்னா எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒன்று ஈவதே ஈகை. ஒன்று ஈவதேன்னா ஏதாவது இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கறது தான் ஈகை அப்படிங்கிறதுக்குள்ள வரும். மற்றது எல்லாமே குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. மற்றது எல்லாமே எதிர்பார்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து செய்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இது வந்து வேற ஒரு மூலியமாக வந்து இவங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். எதுவுமே இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் ஈகை அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 2வது பாருங்க. நல் ஆறு எனினும் கொழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நல்லாறு அப்படின்னா நல்ல நெறி அப்படின்னு அர்த்தம். எதை நல்ல நெறின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யாசிக்கிறத வந்து சொல்கிறாங்க. பிறர்கிட்ட போய் இருந்து எனக்கு வந்து பொருள் கொடுங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு யாசிக்கிறாங்க இல்லையா, அது ஒரு நல்ல நெறி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எனினும்
கொழல் தீது. கொழல் அப்படின்னா யாசித்து செல்றது தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? அப்படி யாசித்து செல்றது கூட என்னது, அது ஒரு தீது தான், அது ஒரு தீமையான விஷயந்தான். மேல் உலகம் இல் அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ யாசிக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் உதவி செஞ்சதுனால நீங்கள் வந்து மேலுலகம் வந்து போக மாட்டீங்க. எனினும் அப்படி இருந்தாலும் ஈதலே நன்று, ஈதல் தான் வந்து சிறந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? யாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நெறி கிடையாது. அப்படி இருந்தாலும் அது ஒரு தீமையான விஷயந்தான். அந்த யாசிக்கிறதுக்கு நீங்கள் பொருள் வந்து திருப்பி நீங்கள் ஏதாவது பொருளோ உணவோ கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மேலுலகம்லாம் போக மாட்டீங்க, சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகலைனாலும் பரவாயில்லப்பா, ஈதல் தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்து 3வது குறள். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இளன் என்னும் அப்படின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன் அப்படின்னும், எவ்வம் அப்படின்னா இழிவினை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன்னா இழிவினைனா ஒரு இந்த விஷயம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்கிறாங்க இல்லையா, நின்று இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, என்கிட்ட எதுவுமே இல்லை வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஒரு இழிவான வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எவ்வம் அப்படின்னா இழிவான வினை அப்படின்றாங்க. அடுத்து உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது எதுவுமே போய் சொல்லாமல் ஒருத்தன் ஒன்று பண்ணுறான் இல்லையா, ஈகை வந்து கொடுக்குறான் இல்லையா, அவன் நற்குடியில் பிறந்தவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது என்ன அப்படின்ட்டு? இப்போ ஒருத்தர் வந்து எந்த பொருளுமே இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்காரு அப்படின்னா, தான் வந்து போய் சொல்லாமல், வேற அந்த நபர்கிட்ட போய் சொல்லாமல் அவராக வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு, அவரை பார்த்தோன்னே தெரியும் ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவராக ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்காம உதவி செய்கிறாங்க இல்லையா, அவனை வந்து என்ன சொல்கிறாங்க, நற்குடியில் பிறந்தவனுக்கு அது ஒரு நல்ல குணமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 4வது குறள். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது அப்படின்னா இன்பம் தர்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எது இன்பம் தர்றது கிடையாது? இறக்கப்படுதல் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட யாசிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பொருளோ உணவோ கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து இன்பம்லாம் வந்து தராது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், அது எப்படி இன்பம் வந்து தராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்து, இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அது எதுவரையும் உங்களுக்கு வந்து இன்பம் வந்து இருக்காது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளோ உணவோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட இன்முகம், அந்த இனிமையான முகம் இருக்கு இல்லையா, அது பார்க்குற வரைக்கும் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத, எவ்வளோ மகிழ்ச்சியாக ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எது இருக்காது, இன்பம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இறக்கப்படுறதுனா நம்ம பொருள் கொடுத்து இல்லைன்னா உணவு கொடுத்து வந்து உதவி பண்ணுறோம் இல்லையா, அதுதான். புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? நம்ம யாசிச்சு வந்து வராங்க, நம்ம உணவோ இல்லை பொருளோ வந்து கொடுக்குறோம், அதில் வந்து இன்பம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ எதுவரையும் வந்து கிடைக்காதாமா, ஒரு இனிமையான முகத்தை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு அந்த இன்பம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த 5வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் அப்படின்னா யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தவக்கோலத்தில் வந்து இருக்காங்கல்ல, அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, ஆற்றல் பெற்ற தவத்தோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த ஆற்றல் பெற்ற தவம் இருக்கிறவங்க, ஆற்றல் அவங்களோட வலிமை என்ன அப்படின்னா பசியாற்றல். பசியை வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய வலிமை வந்து அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? இந்த தவக்கோலத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்ட பசியை, அதான் பசியை மாற்றுவார் அப்படின்னா வேற ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அந்த பசியையும் போக்குறான் இல்லையா, அந்த ஒருத்தன் ஆற்றலின் பின் அப்படின்னா அந்த தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பசியை வந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவன்தான் முதல்ல வருவான். அவங்களுக்கு பின்னாடிலாம் தான் இந்த தவக்கோலத்தில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது குறள் பாருங்க. அற்றார் அழிப்பசி தீத்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அற்றார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? எந்த பொருளுமே இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அழிப்பசி தீத்தல், அழிப்பசி அப்படின்னா அழினா வந்து மிகுந்த அப்படின்னு அர்த்தம். சரியா? மிகுந்த பசியை தீர்க்கிறது. அஃது ஒருவன், யார் வந்து தீர்க்கிறானோ அவன் ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி, அவன் வந்து பெற்றிருக்கானாமா. என்ன பெற்றிருக்கிறான் அப்படின்னா ஒரு பொருள் வைக்கக்கூடிய இடத்த வந்து பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை, என்னன்னு புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ்க்குன்னு எங்கேயாவது ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த சேமித்து வைக்கக்கூடிய இடமே எதுதானா, எதுவுமே இல்லாதவங்களோட
மிகுந்த பசியை வந்து போக்குறீங்க இல்லையா, போக்குறதுக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க, இல்லை பொருள் வந்து ஏதாவது கொடுக்குறீங்க, உணவளிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது எல்லாமே சேமித்து வைக்கிற இடம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த 7வது குறள், பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் அப்படின்னா இதை பார்த்து ஊன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுக்கோங்க. பாத்து அப்படின்னா வந்து பகுத்து கொடுக்கறது, எதை உணவை வந்து பகுத்து கொடுக்கறது, சரியா. தான் மட்டும் உண்ணாம தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களும் உண்டு நானும் உண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதான் மரியி எவனை அப்படின்னா அந்த மாதிரி பழக்கம் வைத்திருக்கக்கூடிய ஒருவன் பசி என்னும், பசி அப்படிங்கிற தீப்பினி தீண்டல் அரிது, அந்த கொடிய நோய் அவனை வந்து தீன்றது வந்து அரிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரியா. அவனுக்கு வந்து அந்த பசிங்கிற நோயே வந்து வராது அப்படின்னு இதில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து 8வது குறள், ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திலக்கும் மண்கணவர். ஈ துவக்கும், ஈத்து அப்படின்னா வந்து கொடுக்கறது, சரிங்களா. இப்போ யாசிக்கிறாங்க, அதுக்கு வந்து நம்ம பொருள் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த பொருள் கொடுத்து, உவக்கும் அப்படின்னா அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து தான் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய இன்பம் அறியார்கொள், அந்த இன்பத்தை வந்து இவங்க அறிய மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அறிய மாட்டாங்களா? தாம் உடைமை, தாம் உடைமைனா தன்னோட உடைமை, தன்னோட பொருட்களை எல்லாமே வைத்து இழக்கும், தான் மட்டும் வைத்து கடைசியில் வந்து இழக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட இரக்கமற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அப்படிப்பட்ட இரக்கமற்றவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதை பார்க்க மாட்டாங்களா? பொருள் இல்லாதவங்களுக்கு பொருளை கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து தான் மகிழ்ச்சி அடையக்கூடிய இன்பத்தை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்களா? யாரு பார்க்க மாட்டாங்களா? தன்னோட உடைமைகளை வச்சு கடைசியாக வந்து இழக்கிறாங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்குறாரு. அடுத்து 9வது குறள், இரத்தலின் இன்னாதும் அன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இரத்தலின் இன்னாது, இரத்தல்னா என்ன அர்த்தம்? பிறர்கிட்ட போயிட்டு ஏதாவது பொருள் வேணும், உணவு வேணும்னு போய் நிற்கிறது, அதான் யாசிக்கிறது. அந்த யாசிக்கிறத விட இழிவானது இன்னாது, இழிவானது ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, இந்த மன்ற அப்படின்னா வந்து உறுதியாக அப்படின்னு அர்த்தம், சரியா. உறுதியாக, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரப்பிய தாமே தமியர் உணர், நிரப்பிய அப்படின்னா நிரம்பிய அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், சரிங்களா. நிறைய சேர்த்து வச்சு, எதை நிறைய சேர்த்து வச்சுன்னா பொருளையோ இல்லை உணவையோ எதுனாலும் சரி, சரிங்களா. நிறைய சேர்த்து வச்சு தாமே தமியர் உணல் அப்படின்னா தனித்திருந்து, அதை எல்லாத்தையுமே தனிச்சிருந்து உண்ணுகின்ற தன்மை அப்படிங்கிறது இரத்தலை விட இழிவானது அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்ன அப்படிங்கிறது? அதாங்க, இது யாசிக்கிறத விட இழிவானது எது அப்படின்னா, ஒரு பொருளை வந்து சரியா யாருக்குமே கொடுக்காம தான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது இரத்தலை விட இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது குறள் பாருங்க, சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. சாதல் அப்படின்னா இறந்து போறது, அதாவது சொல்றாங்க சாதலின் இன்னாதது இல்லை அப்படின்னா இறக்கிறத விட வந்து ஒரு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இனிது அதுவும் வந்து இனிமைதான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இனிமைன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஈதல் இயையா கடை, அதை என்ன பண்ண முடியாது, வறியவர்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாது, உங்களோட இறப்பை வறியவர்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, அதனால் அது வந்து இன்பமாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? சாவறதை விட கொடுமையானது எதுவுமே கிடையாது, ஆனால் அதுவுமே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நல்ல விஷயம்னு சொல்றாங்கன்னா, அந்த இறப்பை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, வறியவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளோதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா வகையிலையும் பெரியவங்களை வந்து நம்ம கூடயே வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மோட்டிவ். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள், அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். அரண் அப்படின்னா அறம் அப்படின்னு அர்த்தம். அறத்தோட சிறப்பை அறிந்து, அதான் வந்து அதை தெரிஞ்சவங்களை, மூத்த அறிவுடையோர் அப்படின்னா யாரு, மூத்த அறிவுடையவர்களுடைய கேண்மைன்னா அது அவங்க கிட்ட நட்பு கொள்றது, சரியா. அவங்க கிட்ட நட்பு கொண்டு திறன் அறிந்து தேர்ந்து கொள்றல், அப்படிப்பட்ட அவங்களோட சிறப்பை உணர்ந்து என்ன பண்ணிக்கணும், அவங்கள தேர்ந்து நம்ம கூட வந்து நட்பாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்னன்னு? அறத்தோட சிறப்பை உணர்ந்த மூத்த அறிவுடைய, நம்மளை விட வந்து மூத்த அறிவுடையவங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், தேர்ந்து நம்ம கூட வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதில் அந்த ஒவ்வொன்றுக்கும் மீனிங் வந்து பார்த்துக்கோங்க, சரியா. அந்த திறன் அப்படின்னா கொல்லும் திறத்தனை அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இது அவ்வளோக்கும் முக்கியம் கிடையாது, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2வது குறள், உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல். உற்ற நோய் அப்படின்னா தனக்கு வந்து துன்பங்களை அப்படின்னு அர்த்தம், சரியா. தனக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் இல்லையா, அந்த துன்பங்களை நீக்கி அப்படின்னா அதை நீக்கி, உறாமை அப்படின்னா இனிமேல் அந்த துன்பம் வந்து வராதவாறு,
முற்காக்கும்னா அதை முன்னமே அதை வர்றதுக்கு முன்னாடியே காக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரியவர்களை அவங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விஷயத்த செஞ்சு நம்ம கூட வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்ன அப்படின்ட்டு? தனக்கு வந்த துன்பத்தை நீக்கி இனி வராதவாறு முற்காக்கக்கூடிய அந்த பெரியவங்களை என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சியானவற்றை செஞ்சு நம்ம கூடயே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 3வது குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அரியவற்றுள் அப்படின்னா அருமையான பேர்கள் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அரிய செல்வங்கள்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? அரிய செல்வங்கள்னா ரேரா வந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அரிய செல்வங்கள்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அரியவற்றுள் எல்லாம் அரிதே. அரிய செல்வத்தை விட ஒரு அரிய செல்வம் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா, பெரியாரை பேணி தமரா குறள். தம்மை விட அறிவில மூத்தவங்களை பேணி தமரா குறள். பேணின்னு என்னது? பாதுகாத்து. தமரா குறள் அப்படின்னா தமக்கு உற்றவராக கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்னன்னு? அதுக்கடுத்து 4வது குறள், தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிர் அப்படின்னா அறிவு முதலியவற்றில் தம்மை விட தன்னை விட பெரியார் பெரியவர்களை, தமரா அப்படின்னா தமக்கு உற்றவராக அப்படின்னு அர்த்தம். சரியா? தமக்கு உற்றவராக, தமக்கு நட்பாக, எதுனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? தமக்கு உற்றவராக கொண்டு. ஒழுகுதல் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு அப்படின்னா, நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னா, அப்போ அந்த நல்ல விஷயத்த என்ன பண்ணணும், அதை கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. கேட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, கேட்டுட்டு யார் வந்து செய்யறாங்களோ, வன்மையில் எல்லாம் தலை. அதை தான் என்ன சொல்றாங்க, வலிமைகள் எல்லாவற்றிலையும் முதன்மையானது அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்ன அப்படின்ட்டு? தம்மை விட அறிவுல வந்து சிறந்த பெரியவர்களை என்ன பண்ணணும், தமரா அப்படின்னா நட்பாக்கி கொள்ளணும். அந்த நட்பாக்கி கொள்றது மட்டும் இல்லாம ஒழுகுதல் அப்படின்னா என்னது, அவங்க சொல்றதை நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் வலிமையிலையும் வலிமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த 5வது குறள், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் அப்படின்னு என்ன அர்த்தம், சூழ்ந்துள்ள பெரியார்களை அப்படின்னு அர்த்தம். சரியா? சூழ்ந்துள்ள பெரியார்களை கண்ணாக ஒழுகலான். கண்ணாக அப்படின்னா அவங்கள கண்ணு மாதிரி வந்து பார்த்துக்கணும். சரியா? கண்களாக கொண்டு வந்து அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை கேட்டு நடத்தக்கூடிய அந்த அரசன், அதான் மன்னவன் கொடுத்துருவாங்க. மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வாரை அப்படின்னா அப்படிப்பட்ட பெரியவங்களை என்ன பண்ணிக்கணும், அவன் ஆராய்ந்து தனக்கு துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல புரியுதுங்களா என்ன அப்படின்னு? சூழ்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களை கண்கள் மாதிரி போற்றி தன்னோட தான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆட்சி பண்ணிட்டு வரக்கூடிய மன்னன் அப்படி சூழ்ந்துள்ள பெரியவர்கள் எல்லாமே கண்களாக கொண்டுனா தாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேட்டுட்டு நடந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மன்னன். அப்படிப்பட்ட பெரியவங்களை என்ன பண்ணிக்கணும், சூழ்ந்து ஆராய்ந்து தனக்கு துணையா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது குறள், தக்கார் இனத்தனையால் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல். தக்கார் அப்படின்னா பெரியோர்களின் அப்படின்னு அர்த்தம். சரியா? பெரியோர்களோட இனத்தனாயினா அவங்க கூட வந்து நட்பா இருக்கிறது. தான் ஒழுக அப்படின்னா அவங்க சொல்றத கேட்டு தானும் அதை வந்து பின்பற்றணும். சரியா? அது அவங்க நட்பா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சொல்றத அதை பின்பற்றணும். அதான் தான் ஒழுக வல்லானை அப்படின்னா அப்படி ஃபாலோ பண்றவனை செற்றார் செய்ய கிடந்தது இல். செற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? பகைவர் வந்து செய்யக்கூடியது ஒரு தீங்கு அப்படின்னு அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அதான் செய்ய கிடந்தது இல் அப்படிங்கிறாங்க. செய்யக்கூடியது ஒரு துன்பம் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? பெரியோர்களோட நட்பு வச்சுட்டு இருக்கான் இல்லையா, நட்பு வச்சு அவர் என்ன சொல்றாரோ அதை இவன் வந்து கேட்டு நடந்துட்டு இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்டவனுக்கு பகைவரால் செய்யக்கூடியது ஒரு துன்பம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது குறள், இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரு கெடுக்கும் தகமையவர். இடிக்கும் துணையாரை அப்படின்னா ஒரு அரசன் வந்து தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா அதை இடித்து கூறக்கூடிய பெரியவங்களோட துணையை வந்து வச்சுட்டு ஆழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா, இவங்க தான் நம்மளை விட சிறந்தவங்க, இந்த பெரியவர் வந்து சொன்னா வந்து நல்லா இருக்கும், இவர் நம்மளை விட சிறந்தவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை கேட்டு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதான் ஆழ்வாரை அப்படின்னா அந்த அரசன் யாரே கெடுக்கும் தகமையவர், அவரை கெடுக்கக்கூடிய பகைவர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியுது என்ன அப்படிங்கிறது? தான் வந்து தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை இடித்து சொல்லக்கூடிய பெரியவங்க, இவர் சொன்னா இவர் நம்மளை விட சிறந்தவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அவையில வந்து வச்சுட்டு அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அந்த அரசன், அவனை கெடுக்கிறதுக்கு ஏதாவது வந்து பகைவர் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அடுத்து 8வது குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள், இதை வந்து பார்த்துக்கோங்க. இடிப்பாறை அப்படின்னா
ஒரு தவறு வந்து ஒரு அரசன் வந்து செஞ்சுட்டான், அதை இடித்து கூறக்கூடிய பெரியவங்க இல்லாத ஒரு இதுல அதான் கொடுத்துருக்காங்க. இடிப்பாறை இல்லாத, அதான் இடித்து கூறக்கூடிய பெரியவங்க இல்லாத ஏமரா மன்னன். ஏமரா அப்படின்னா பாதுகாப்பற்ற மன்னன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு, ஏமரா மன்னன் அப்படின்னா பாதுகாப்பற்ற மன்னன். கெடுப்பார் இலானும் கெடும். அவனை கெடுக்கிறதுக்கு பகைவர் யாரும் இல்லைனாலும் கூட அவனாவே கெட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்னன்னு? ஒரு அரசன் வந்து தவறு பண்ணிட்டான், அதை சுட்டி காட்டக்கூடிய பெரியவங்க யாருமே கிடையாது, அவனுக்கு பகைவரே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, தானே அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 9வது குறள். முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பு இலாருக்கு இல்லை நிலை. முதல் இலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தாகணும். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாதான் அதில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல் இலாருக்கு அப்படின்னா முதல் இல்லாம ஊதியம் இல்லை. ஊதியம் வணிகருக்கு ஊதியம் அப்படிங்கிறது கிடையாது, ஊதியம் இல்லை. மதலையாம் அப்படின்னா தன்னை வந்து தாங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மதலைனா தூண் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் தன்னை தாங்கக்கூடிய. சார்பு இலார்னா பெரியவங்களை வந்து சொல்றாங்க. சார்பு இலார்னா பெரியவங்க இல்லாம, இல்லை நிலை, அவங்களுக்கு உறுதியான நிலைத்த தன்மை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. புரியுது என்னன்னு? முதல்ல இல்லாம ஊதியம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் தன்னை தாங்கக்கூடிய தூண் மாதிரி ஒரு பெரியவங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உறுதியான நிலைத்த தன்மை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது குறள். பல்லார் பகை குழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இது வந்து ரொம்ப முக்கியமான குறள். வந்து பாருங்க. பல்லார்னா பலரோட, பகை குழலின் அப்படின்னா பகைமை வச்சுக்கிறத விட, பத்தடுத்த தீமை தேவைன்னா 10 மடங்கு தீமையானது என்ன அப்படின்னா நல்லார் தொடர்கை விடல், ஒரு நல்ல நட்பினை வந்து கைவிடுறத வந்து சொல்றாங்க. புரியுது என்னன்னு? பல பேர்கிட்ட பகை கொள்றதை விட 10 மடங்கு தீமையானது இதாமா ஒரு நல்லவங்களோட நட்பை வந்து கைவிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? தொழிலை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன முறையோ வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு குறள்லையுமே. இது வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த 10 குறளுமே வந்து இந்த அதிகாரத்தில் பொருத்தமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குறள் வந்து பாருங்க. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் சூழ்ச்சி முடிவு அப்படிங்கிறது, இப்போ நம்ம வந்து எல்லாமே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்போம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, போலீஸ் எக்ஸாமுக்கு படிப்பீங்க, அப்புறம் டீச்சர் எக்ஸாமுக்கு படிப்பீங்க. இத்தனை எக்ஸாம் வந்து இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? அந்த முடிவோட எல்லை எது அப்படின்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சூழ்ச்சி முடிவு அப்படின்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய எல்லை எது அப்படின்னா துணிவு எய்தல். என்னால் அதை வந்து முடிச்சு காட்ட முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் அதனோட எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முடிவெடுக்கக்கூடிய எல்லை வந்து எது? என்னால் இது முடியும், இது கரெக்டாக வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா? அதுதான் வந்து சொல்கிறாங்க துணிவு எய்தல். அத்துணிவு, அந்த துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. போயிட்டு குரூப் 1 படிக்கிறேன்னு போயிட்டு பேசாமல் நம்ம குரூப் 4 வந்து படிச்சிருந்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது வந்து தீமையான செயல் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? இது என்னன்னு புரியுதுங்களா? நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவோட எல்லை என்ன அப்படின்னா அதை துணிஞ்சு இறங்கிடணும். இது நான் என்னால் வந்து முடியும், இதை நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு துணிஞ்சு இறங்கிடணும். துணிஞ்சு இறங்கினதுக்கு அப்புறமா பேசாமல் நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து அந்த மனசு வந்து மாறுது இல்லையா? அதை வந்து தவறு, அது வந்து ஒரு தீங்கான செயல் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. சரியா? அடுத்து 2வது குறள். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதுல தூங்குக அப்படின்னா தாமதப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை வந்து தாமதப்படுத்துங்க? தூங்கி செயற்பால, தாமதமா செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணுங்க? தாமதமாவே செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் செயற்பால. தூங்கற்க, தாமதப்படுத்தாதீங்க. எதுக்கு தாமதப்படுத்தாதீங்க? தூங்காது செய்யும் வினை. அப்பவே வந்து ஒரு வினை வந்து சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா அந்த வினையை நீங்க சீக்கிரமா முடிச்சிருங்க. எது வந்து லேட்டா பண்ணணுமோ அதை வந்து லேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படின்னு? அடுத்து 3வது குறள். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லா கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இதுல ஒல்லும் அப்படின்னா முடியக்கூடிய, உங்களால முடியக்கூடிய அப்படின்னு அர்த்தம். வாய் எல்லாம் அப்படின்னா இடத்துல எல்லாமே. சரியா? உங்களால முடியக்கூடிய இடத்துல எல்லாமே. வினை நன்றே, வினை நன்றேனா அந்த செயலை அந்த இடத்துல செய்ய முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அப்பவே அதை வந்து செஞ்சு முடிச்சிருங்க. அதை தான் சொல்றாங்க வினை நன்றே. ஒல்லாக்கால், சப்போஸ் அந்த இடத்துல உங்களால
வாய்ப்பு கிடைக்கல, அதை என்னால் பண்ண முடியல அப்படின்னா சொல்லும் வாய் நோக்கி செயல், அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த செயலை வந்து செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? உங்களால் முடியக்கூடிய செயலை அந்த இடத்துல தக்க வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, அதை முடிச்சிருங்க. சப்போஸ் அதை முடிக்க முடியல அப்படின்னா அதை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத ஆராய்ந்து என்ன பண்ணுங்க, அந்த செயலை வந்து முடிங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 4வது குறள், வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். இதுல வினை அப்படின்னா வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை. இப்ப நம்ம படிக்கிறதுனே வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பகைனா நம்ம வந்து யாரையாவது பகைச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. என்றிரண்டின் இந்த ரெண்டையுமே எச்சம் அப்படின்னா இதை பாதியில வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம படிக்கிறத முழுசா வந்து படிச்சு முடிக்கணும். பாதி வரையும் படிச்சுட்டு பாதியோட நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி பகையும் அப்படிதான். நம்ம ஏதாவது பகை கொண்டோம் அப்படின்னா அந்த பகையை முழுசா வந்து முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு பாதியில வந்து அவனை வந்து விட்டு வச்சிடக்கூடாது. அதை தான் இங்க சொல்றாங்க. எச்சம் நினையும் கால், நீங்க அதை நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தீயச்சம் போல தெரும். இப்போ நீங்க தீய வந்து ஒரு காட்டுல வந்து எரியுது, அதுல பாதி தீயை மட்டும் அணைச்சு விட்டுட்டு மீதி தீயை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீதி தீ என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்த காட்டையே அழிச்சிடும். அதே மாதிரிதான் நீங்க செஞ்சிருக்க வினைய பாதி வரையும் முடிச்சுட்டு மீதியை விட்டுட்டோ, இல்ல பகையும் அதே மாதிரிதான் பாதி பகையை போக்கிட்டு மீதி பகையை நீங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை முழுசா அழிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? அடுத்து 5வது குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள், சரியா? இப்போ நம்ம வந்து படிக்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் கருவி, நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வினை, நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். அதுக்கடுத்து இடம், எந்த இடத்துல படிக்கிறோம், வீட்டில் படிக்கிறோமா, இல்லை இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறோமா, இல்லை லைப்ரரியில் போய் படிக்கிறோமா. இந்த 5ஐயுமே இருள் தீர எண்ணி செயல். இருள் தீர அப்படின்னா அதில் அந்த 5லையுமே வந்து ஒவ்வொரு டவுட் வந்து இருக்கும் உங்களுக்கு. சரியா? லைப்ரரி போனால் நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா, இல்லை இன்ஸ்டியூட் போனால் செட் ஆகுமா, வீட்லேயே இருந்து நம்ம படித்தோம்னா செட் ஆகுமா அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த குழப்பத்தை, இந்த 5ல் தோன்றக்கூடிய குழப்பத்தை நீக்கிட்டு என்ன பண்ணணும், எண்ணி செயல், துணிந்து அந்த செயலில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? பொருள், அப்புறம் கருவி, காலம், அப்புறம் வினை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கடுத்து இடம். இந்த 5ல் இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு செயலில் வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6வது குறள், முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முடிவும் அப்படிங்கிறது, இப்போ நம்ம படிக்கிறோம் சரிங்களா, படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அந்த முயற்சியை நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணி பார்க்கணும், அது ஒன்று. அடுத்து அதில் என்னென்ன இடையூறு வரும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இடையூறும் அப்படின்னு, இப்போ நம்ம படிக்கிறதுனால என்னென்ன இடையூறு வரலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வரலாம். இந்த இடையூறெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். முயற்சியும் பார்த்து வைக்கணும். அதுக்கடுத்து இடையூறு என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அடுத்து முற்றியாங்கு, சப்போஸ் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதான் முற்றியாங்குன்னா அந்த செயலை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எய்தும் படுபயனும், நீங்கள் குரூப் 4ல் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படிலாம் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து செயல், இந்த 3ஐயுமே எது, இந்த முடிவு, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, முயற்சி, அதை தான் வந்து முடிவுன்னு சொல்கிறாங்க. அங்கே வரக்கூடிய இடையூறுகள், அதை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணி கடைசியாக வந்து அதை டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த 3ஐயுமே சீர்தூக்கி பார்க்கணும். சரியா? பாஸ் பண்ண எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொன்றா நீங்கள் ஆராய்ந்து என்ன பண்ணணும், ஒரு செயலில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது குறள், செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். செய்வினை அப்படின்னா செய்யப்படுகின்ற செயல். இப்போ நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து செய்வான் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளை தான் வந்து குறிக்குது. செய்வான்னா யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்கள, உங்களை நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து செயல்முறை, அந்த செயலை வந்து எப்படி செய்யணும், குரூப் 4க்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத. அவ்வினை, அந்த செயலை உள்ளறிவான் உள்ளங்கொளல். உள்ளறிவான் அப்படின்னா ஆல்ரெடி வந்து படித்து கிளியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆலோசனை என்ன பண்ணணும், கேட்டு நம்ம வாங்கி அதுபடி நடந்து அதுபடி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? இப்போ ஒரு வினை வந்து செய்யறான், அந்த செய்யறவன் என்ன பண்ணணுமா, அதனோட ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னது, நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே என்ன பண்ணணுமா, ஆல்ரெடி அதை முடிச்சிருப்பான் இல்லையா,
அவங்கிட்ட போயிட்டு அந்த ஆலோசனை வழங்கி என்ன பண்ணணுமா, அந்த செயலை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 8வது குறள், வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தெற்று. வினையான் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வினையாக்கி கோடல், வினையாக்கி கோடல்னா அது படிக்கும்போதே, இப்போ நீங்கள் பாலிட்டி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பாலிட்டி படிக்கும்போதே என்ன ஆகணும், ஒரே நாளில் பாலிட்டி யூனிட் 8 அப்படி சேர்ந்து கவர் பண்ணிடணும் படிக்கும்போது. சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வினையான் வினையாக்கி கோடல். வினையாக்கி கோடல்னா ஒரு வினை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு வினை என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும் அப்படின்றாங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நனைகவுள் யானையால். நனைகவுள் யானையால் அப்படின்னா ஒரு மதம் பிடிச்ச யானையை வச்சு யானையா தற்று, இன்னொரு யானையை பிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா என்னன்னு? ஒரு வினை செய்யும் போதே இன்னொரு வினையை நீங்க முடிக்கணும். அது எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு மத யானையை வச்சு இன்னொரு யானையை வந்து பிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 9வது, நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். நட்டாருக்கு அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு, நல்ல செயலின் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யறதை விட விரைந்ததே, அந்த நல்லது செய்யறத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், பொறுமையா செஞ்சுக்கலாம் உங்க நண்பனுக்கு. விரைந்ததே அப்படின்னா விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு வேலை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். ஒட்டாரைனா உங்களோட எதிரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த எதிரியோட எதிரி இருக்கான்ல, உங்களுக்கு ஒருத்தன் எதிரி இருப்பான், அவனுக்கு ஒரு எதிரி இருப்பான். நீங்க அந்த எதிரி என்ன பண்ணணும், உங்க கூட சேர்த்து நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்னன்னு? நண்பனுக்கு நல்லது செய்யறது கூட என்ன பண்ணிக்கலாம், தாமதமா நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா விரைந்து முடிக்கக்கூடிய வேலை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா உங்க எதிரியோட எதிரிய உங்களுக்கு நண்பனாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது குறள், உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை அப்படிங்கிறது ஒரு ஆளக்கூடிய இடம். இதை வந்து பெரிய நாடு வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. சரியா? சிறியார் அப்படின்னா தன்னை விட சின்ன நாடு, ஆனா வலிமையில வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? வலிமை வந்து அதிகமா இருக்கு. இவங்க என்ன பண்ணிடுச்சு, பெரிய நாட்டை வந்து தாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பெரிய நாட்டை தாக்கி உள் அப்படின்னா தன்னோட நாட்டோட பகுதிகளை, எது அந்த சின்ன நாடு வந்து பெரிய நாடு தாக்குது இல்லையா, அந்த பெரிய நாட்டோட பகுதிகளை நடுங்கல் அஞ்சு அப்படின்னா அந்த பெரிய நாட்டோட பகுதிகளை நடுங்க வச்சதை, சரியா, நடுங்க வச்சதை பார்த்து அஞ்சு, யார், அந்த பெரிய நாட்டோட மன்னன் அதை பார்த்து அஞ்சு குறைபெறின், அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா கொள்வர் பெரியார் பணிந்து, அப்படிப்பட்ட பெரிய நாடு என்ன பண்ணும், பணிஞ்சுதான் போய் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? ஒரு பெரிய நாடு இருக்கு, சின்ன நாடு ஒன்று இருக்கு. சின்ன நாடு பார்த்தீங்கன்னா இவங்களோட வலிமையில வந்து அதிகமா இருக்கு. என்ன பண்ணிடுச்சு, பெரிய நாட்டை தாக்கிடுச்சு. தாக்கி அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நடுங்க வச்சிருச்சு. அந்த நடுங்க வச்சதை பார்த்த அந்த பெரிய நாட்டோட மன்னன் அந்த மாதிரி நடந்துருச்சு, தான் குறைபெறின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி நடந்துருச்சு அப்படின்னா கொள்வர் பெரியார் பணிந்து அப்படின்னா அவங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் அவை அஞ்சாமை அப்படிங்கிறத பார்க்கலாம். அவை அஞ்சாமை அப்படின்னா ஒரு சபையிலையோ இல்லை அவையிலையோ நம்ம அஞ்சாமை வந்து பேசுகிறோம் இல்லையா, அதை தான் வந்து அவை அஞ்சாமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குறள் வந்து பாருங்க, வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகையறிந்து அப்படின்னா சபையோட வகையை வந்து அறிந்து, வல்லவை அப்படின்னா வல்லவர் சபையில் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் வந்து வல்லவை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரியா? வல்லவர் சபையில் வந்து பேசும்போது வாய் சோரார் அப்படின்னா அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க சபையில். சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும், யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது லைட்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த அச்சத்துலேயும் கூட பிழைப்பட அவங்க வந்து பேசிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர், அவர் சொற்கள் வந்து நிறைய தெரிந்திருக்கக்கூடிய தூய்மையான பண்பாளர். அவர் என்ன பண்ண மாட்டார், அவைக்கு அஞ்சு பிழைப்பட வந்து பேசிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா என்ன அப்படின்ட்டு? சபையோட வகையை அறிஞ்சு வல்லவர் சபையில் பேசும்போது அச்சத்தில் என்ன பண்ண மாட்டார், பிழைப்பட வந்து பேசிட மாட்டார். ஏன்னா அவருக்கு பல சொற்களை வந்து தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தூய்மையான பண்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது குறள், கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் அப்படின்னா
கற்றவங்களை விட கற்றவங்க யாரு அப்படின்னா அதான் இங்கே கொடுத்துருவாங்க. எனப்படுவர் கற்றார் முன், கற்றவர்கள் இருக்கக்கூடிய அவைக்கு முன்னாடி இல்லைன்னா சபைக்கு முன்னாடி கற்ற செல சொல்லுவார். தான் கற்றுக்கிட்டதை அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க இல்லையா, அவங்க கற்றவங்களை விட கற்றவங்களாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது என்ன அப்படின்ட்டு? கற்றவங்களை விட கற்றவங்க அப்படின்ட்டு யாரை வந்து சொல்கிறாங்க? கற்றவர்களோட அவைக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டதை அவங்க மனசுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கற்றவங்களோட வந்து கற்றவங்களாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது குறள். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இதில் பகையகத்து அப்படின்னா பகைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அங்கே கூட என்ன பண்ணுவாங்க? அஞ்சாமல் போய், சரியா, தைரியமாக போய் சாவார் எளியர் அப்படின்னா நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அது மாதிரி. சரியா? பகைவரோட இடத்துக்கு போயிட்டு அஞ்சாமல் வந்து போர் தொடுப்பாங்க. போர் தொடுக்கும்போது இறந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அரியர் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எங்கே அப்படின்னா அவையகத்து அஞ்சாதவர், அவையில் தைரியமாக பேசக்கூடிய நபர்கள் வந்து குறைவு அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்கிறாங்க. புரியுது என்னன்னு? பகைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட அஞ்சாமல் போய் நிறைய பேர் வந்து இறந்தவங்க உண்டு. ஆனால் அவைக்கு வந்து அஞ்சாதவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 4வது குறள். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தான் கற்ற மிக்க அருள் மிக்க குறள். கற்றார் முன் அப்படின்னா கற்றவர்களோட அவையில் முன்னாடி கற்ற செல சொல்லி, கற்ற செல சொல்லினா நீங்கள் கற்றுக்கிட்டதை அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி, தாம் கற்ற மிக்க அருள் அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க, கொஞ்சம் வந்து கற்றுருப்பீங்க, உங்களை விட கற்றுக்கிட்டவங்க அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுன்னா மிக்க குறள்னா நீங்கள் ஒரு பொருளை பற்றி பேசியிருப்பீங்க இல்லையா, அது ஒரு 4-5 விதமாக அவங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? மற்ற விஷயத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்னென்னு? கற்றவங்களோட சபையில் நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து அவங்களுக்கு மனசுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை விட கற்றுக்கிட்டவங்க அங்கே அதிகமாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த 5வது குறள். ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. இதில் ஆற்றின் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஆறுனா வழி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், நெறின்னு ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் வந்து நெறியை வந்து குறிக்குது. சொல்லிலக்கண நெறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆற்றின் அப்படின்னா சொல்லிலக்கண நெறியில், அளவு அப்படின்னா அளவை நூல் அப்படின்னு அர்த்தம். அளவை நூல் அப்படின்னா அந்த தத்துவத்தை போதிக்கக்கூடிய நூல், சொல்லிலக்கணத்தோட தத்துவத்தை போதிக்கக்கூடிய நூலை அறிந்து கற்க அப்படின்னா அதை அறிந்து உணர்ந்து நீங்கள் வந்து கற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவை அஞ்சானா அவையில் அஞ்சாமல் மாற்றம் கொடுத்துரு பொருட்டு. அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட் கருத்தை நீங்கள் முன் வைக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் புக்கை வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்துருக்கணும். அதன் பொருட்டுனாது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை அறிந்து உணர்ந்து வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? சொல்லிலக்கண நூலை. புரியுதுங்களா என்னென்னு? சொல்லிலக்கண நூலோட தத்துவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நல்லா அறிந்து உணர்ந்து வந்து கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு அவையில் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்கருத்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்த 6வது குறள். வாளோடு எண் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு எண் நுண் அவை அஞ்சுபவருக்கு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாளோடு எண் அப்படின்னா வாளோடு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. வாள்னா என்னது? போரில் வந்து பயன்படுத்துவாங்கள்ல அந்த வாள், அந்த வாளோட என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு அப்படின்னா வன்கண்ணர் அல்லாருக்கு அப்படின்னா மனத்துணிவு இல்லாதவங்களுக்கு. சரியா? மனத்துணிவே அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கும் போரில் இருக்கக்கூடிய வாளுக்கும் என்ன தொடர்பு? அதே மாதிரி தான் நூலோடு எண் அப்படின்னா நூலோட என்ன தொடர்பு? யாருக்கு? நுண்ணவை அஞ்சுபவருக்கு. நுட்பமான அறிவு படைத்தோர் இருக்கக்கூடிய அவையில் வந்து அஞ்சுறவங்களுக்கு நூலுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுது என்னென்னு? மனத்துணிவு இல்லை, மனத்துணிவு இல்லாதவனுக்கும் போரில் இருக்கக்கூடிய வாளுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி தான் அவையில் வந்து அஞ்சுறான் இல்லையா, அவனுக்கும் நூலுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தொடர்பு அப்படிங்கிறது இதில் கொஷினாக வந்து கேட்குறாங்க திருவள்ளுவர். ஓகேவா? அடுத்து 7வது குறள். பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பகையகத்து அப்படின்னா பகைக்கு நடுவில் பேடி, பேடினா வந்து ஒரு கோழை அப்படின்னு அர்த்தம். சரியா? கோழையோட கை உள்வாள், கையில் வந்து வாள் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது எதுக்கு வந்து ஒப்பாக இருக்கும் அப்படின்னா அவையகத்து, அவைக்கு நடுவில் அஞ்சுமவன் கற்ற நூல். அவைக்கு நடுவில் ஒருத்தன் வந்து அஞ்சு
கருத்தை வந்து சொல்லாமல் இருக்கான் இல்லையா, அவன் கற்ற நூல்கள் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு பகைவர் கூட்டம் வந்து இருக்குது, அந்த கூட்டத்தில் கோழை ஒருத்தன்ட்ட நம்ம வாள் கையில் கொடுக்கறது எதுக்கு சமம் அப்படின்னா, அவையில் அஞ்சிருக்கான் இல்லையா, தன்னோட கருத்தை வந்து சொல்லாமல் அவன் கற்ற நூல்கள் வந்து இதுக்கு ஒப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது, பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை அப்படின்னா பல நூல்களை அப்படின்னு அர்த்தம். பல நூல்களை கற்றும்னா கற்றிருந்தும் பயமிலரே அது வந்து பயனே கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லவையுள் நல்லோர் இருக்கக்கூடிய அவையில் நன்கு செலச் சொல்லாதார். நன்கு அப்படிங்கிறது நல்ல கருத்துக்களை அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல தெரியாதவங்க எவ்வளவுதான் நூல்கள் படிச்சிருந்தாலும் அவங்க பயனில்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது குறள், கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கல்லாதவரின் கடை அப்படின்னா கல்லாதவனை விட ஒருத்தன் கடைசியாக ஒருத்தன் இருப்பான். சரிங்களா? படிக்காதவனை விட நம்ம அடிமட்டத்தில் வச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். யார் அப்படின்னா, கற்றறிந்தும் அவன் பல நூல்களை வந்து நல்லா கற்று அதை அறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். நல்லவர்கள் இருக்கக்கூடிய அவையில் தன்னோட கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கு அஞ்சுறான் இல்லையா, அவன் கற்றவங்களை விட கடைசியாக தான் வந்து நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்ன அப்படின்னு? படிக்காதவனை விட வந்து கடைசியாக வச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான். அவன் யார் அப்படின்னா, பல நூல்களை வந்து கற்று அதை அறிந்திருந்தாலும் நல்லோர் இருக்கக்கூடிய அவையில் அந்த கருத்துக்களை வந்து சொல்ல முடியாதவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் படிக்காதவனோட கடைசியாக வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது குறள், உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சு கற்ற செலச் சொல்லாதார். இதில் உலர் எனினும் அப்படின்னா அவங்களுக்கு உயிரெலாம் வந்து இருக்கும், ஆனால் இல்லாரோடு ஒப்பார், உயிர் இல்லாதவங்களாக தான் வந்து கருதப்படுவாங்க. ஏன் அப்படின்னா கலனஞ்சி அவையோட கலனை அஞ்சு கற்ற செலச் சொல்லாதார். தான் கற்றதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரியும்படி சொல்ல தெரியாதவன் இருக்கான் இல்லையா, அவன் உயிரோடு இருந்தாலும் உயிர் இல்லாதவன் மாதிரி தான் கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் கண்ணோட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணோட்டம் அப்படிங்கிறதுனா இரக்கம் கொள்வது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் குறள் வந்து பாருங்க, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கப்படுறது அப்படிங்கிறது, என்னும் அப்படின்னா என்று சொல்லப்படக்கூடிய, கழி பெருங்காரிகை, கழி அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம், பெரும்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மிகவும் பெரிய, காரிகை அப்படின்னா அழகானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. எது? இந்த இரக்கப்படுறது அப்படிங்கிறது. உண்மையான் அது இருக்கிறதுனால தான், உண்டி உலகு இந்த உலகம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படின்னு? இரக்கம் கொள்றது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அழகான விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது குறள், கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலக்கு பொறை. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்ணோட்டத்து அப்படின்னா கண்ணோட்டம் இருக்கிறதுனால தான், உள்ளது உலகியல் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த இயங்கிக்கிட்டு இருக்கிறது எதனால தான், அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான், இரக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான். அஃது இல்லார் அது இல்லாதவங்க, உண்மை இருப்பது, உண்மைனா வந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம், நிலக்கு பொறை அப்படின்னா இந்த பூமிக்கு வந்து பாரமாக தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்னன்னு? கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இருக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்து பாரமாக தான் அவங்க வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது குறள், பண் எண்ணாம் பாடற்கு இயைபு இன்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பண் எண்ணாம் அப்படின்னா இசையினால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணா இசை அப்படின்னு அர்த்தம். சரியா? எதுக்கு அப்படின்னா, பாடற்கு இயைபென்றேல் பாடலுக்கு பொருத்தமில்லாத இசை இருந்து என்ன பயன். அடுத்து கண் எண்ணாம் கண் இருக்கிறதுனால என்ன பயன். கண்ணோட்டம் இல்லாத கண், அந்த இரக்கம் கொள்ளாம கண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கண்ணு வச்சுட்டு மட்டும் என்ன பயன், ஒரு பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்னன்னு? பாடலுக்கு பொருத்தமில்லாத இசை இருந்து என்ன பயன், அதே மாதிரியே கண்ணோட்டம் அதாவது இரக்கம் இல்லாத வெறும் கண்களை மட்டும் வச்சுட்டு அந்த கண்களால என்ன பயன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதுல. அடுத்து 4வது குறள், உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உளப்போல் முகத்து அப்படின்னா முகத்துல 2 கண்கள் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும், இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா
இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, எவன் செய்யும்னா எந்த பயனுமே கிடையாது. சரிங்களா? இருக்கிறது போல இருக்கும், ஆனால் இருக்காது, எந்த பயனும் கிடையாது. அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அளவினால் அப்படின்னா ஒரு சின்ன அளவு கூட இரக்கம் இல்லாமல் கண்ணை மட்டும் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வெறும் கண் இருக்கிற மாதிரி தான், ஆனால் வந்து என்னது, கண் வந்து அவங்களுக்கு இல்லாததான் வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்னன்னு? கண் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கண் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா சின்ன அளவு கூட இரக்கம் கொள்ளாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வது குறள். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது இன்றேல் புண் என்று உணரப்படும். கண்ணிற்கு, நம்மளோட கண்ணுக்கு அணிகலம் அப்படின்னா ஆபரணமாக இருக்கக்கூடியது கண்ணோட்டம் தான், இரக்கம் கொள்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃது இன்றேல், அது இல்லை அப்படின்னா புண் என்று உணரப்படும். அது ரெண்டும் கண்ணு கிடையாது, அது ரெண்டும் புண்ணாக தான் வந்து உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? கண்ணுக்கு வந்து அணிகலனாக இருக்கக்கூடியதை இரக்கம் கொள்வது தான், அது இல்லை அப்படின்னா அது ரெண்டும் வந்து புண்ணாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6வது குறள். மண்ணோடு இயைந்த மரத்து அணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மண்ணோடு இயைந்த மரத்து அப்படின்னா மண்ணோடு பொருந்தி இருக்கக்கூடிய மரத்தை போன்றவங்க தான் அணையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரத்தை போன்றவங்க யாரு அப்படின்னா, கண்ணோடு இயைந்து அப்படின்னா அந்த கண்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இறக்கப்படுறது, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கண் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு கண்ணோடாதவர் அப்படின்னா இறக்கப்படாதவங்க வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னா மண்ணோட வந்து மரம் வந்து பொருந்தி இருக்கு இல்லையா, அதுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? கண் வந்து இருக்கு இறக்கப்படுறதுக்கு, ஆனால் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இறக்கப்படாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கு சமம் அப்படின்னா மண்ணோடு பொருந்தி இருக்கக்கூடிய மரத்துக்கு சமமாக வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து 7வது குறள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல். கண்ணோட்டம் அப்படின்னா வந்து இறக்கப்படுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதே தான் இதுக்கும் வந்து பொருள். இல்லவர் அப்படின்னா அந்த இறக்கப்படுற குணம் இருக்கு இல்லையா, அது இல்லாதவங்க. கண்ணிலர், அவங்க வந்து கண் இல்லாதவங்களா தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுடையார், கண்ணுடையவங்க வந்து கண்ணோட்டம் இன்மையுள் இல் அப்படின்னா கண் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்ணோட்டம் வந்து இல்லாமல் இருக்கிறது கிடையாது, அவங்க எல்லாருக்கிட்டையுமே கண்ணோட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்னன்னு? இரக்கமே படாதவங்க கண் இருந்தும் கண் இல்லாமல் தான் கருதப்படுவாங்க. கண் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, இரக்கம் வந்து படுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரியா? அடுத்து 8வது குறள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. கருமம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம செய்யக்கூடிய செயலில் சிதையாமல், அந்த செயலை வந்து கெடுக்காமல் கண்ணோட வல்லாருக்கு அப்படின்னா இரக்கம் கொள்றவங்களுக்கு. சரிங்களா? இரக்கம் கொள்றதுனால உங்கள் தொழிலில் வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இரக்கம் கொண்டீங்க அப்படின்னா உரிமை உடைத்து உலகு, இந்த உலகமே உங்களுக்கு உரிமையானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? உங்களோட தொழில் வந்து சிதையாம இரக்கம் கொண்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே வந்து உங்களுக்கு உரிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 9வது குறள். ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்து ஆற்றும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து தண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும். பண்பினார் கண்ணும்னா உங்களை தண்டிக்கிறவங்க கிட்டையும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. கண்ணோடி, அவங்க கிட்டையும் நீங்க என்ன பண்ணணும், இரக்கம் அப்படிங்கிறது காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இரக்கம் காட்டி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. பொறுத்து ஆற்றும் அப்படின்னா நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க, அது அந்த தண்டனை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க மேலேயும் நீங்க வந்து இரக்கம் கொள்றீங்க இல்லையா, அதுதான் இருக்கிறதுலேயே சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் பண்பே தலைனா சிறந்த பண்பு அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து வழங்குறாங்க, ஆனால் அந்த வழங்குறவர்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கருணையோடு இருக்கிறீங்க இல்லையா, அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் அப்படின்னா உங்கள் கூட நெருங்கிய ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நஞ்சு வந்து கலந்துட்டாங்க. சரிங்களா? உணவில் வந்து நஞ்சு கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நஞ்சு கலந்துட்டாங்க. பெயக்கண்டும் அப்படின்னா உங்கள் கூட நெருங்கி பழகிறவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து உணவில் வந்து நஞ்சு கலந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நஞ்சுண்டு, அந்த தெரிஞ்சுமே வந்து நஞ்சு வந்து உண்டுருவாங்களாம். சரியா? நஞ்சை வந்து அந்த விஷத்தை வந்து உண்டு அமைவர்னா அது தெரிஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு பின்னாலேயும் அந்த நஞ்சு உண்டதுக்கு அப்புறையும் அவங்க கூட என்ன பண்ணுறீங்க, ஒரு பாசமாக அன்பாக வந்து பழகுறீங்க அப்படின்னா நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நயத்தக்க அப்படின்னா எல்லாராலும்
விரும்பக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னா இந்த கண்ணோட்டத்தை தான் இந்த உலக மக்கள் எல்லாமே வந்து விரும்பி வேண்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? உங்க கூட வந்து நெருங்கி பழகிறவங்க உங்களுக்கு நஞ்சு வந்து கொடுத்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அந்த நஞ்சு என்ன பண்ணீங்க, அதை மறுக்காம எடுத்து என்ன பண்ணீங்க, சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட அன்பா இருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து உலகத்தார்கள் எல்லாமே போற்றக்கூடிய ஒரு இரக்கமா வந்து இங்க வந்து சொல்றாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம்.